guys, I'm Dhanalakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து இங்கிலீஷ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நான் இங்கிலீஷ் கற்றுக்கணும் இல்லைனா என்னோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான வீடியோஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், அட் த சேம் டைம் யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக்னே சொல்லலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா, உன்னோட ஷர்ட்டை நீ தலைகீழ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விபத்து என்னோட வாழ்க்கையை தலைகீழ புரட்டி போட்டுருச்சுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் டோட்டலாக மாற்றிருச்சு, அதாவது தலைகீழாக்கிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் அதை யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷ் சென்டென்சஸில் கரெக்டாக பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் ஃபார்முலாவோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த டாபிக். பாருங்க, இந்த மாதிரி பேசுறதுக்கு, அதாவது அந்த சென்டென்ஸ் பாருங்க, பசங்க விளையாடிட்டு இருக்கும்போது ஃபுல் ரூமையுமே தலைகீழாக்கிட்டாங்க அப்படி சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பேசுறதுக்கு இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கிலீஷில் பேசணும். அது என்னன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும், verb to ஆப்ஜெக்ட்டுங்கிறத யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அப்சைட் டவுன், இதுதான் நம்மளுடைய கீ ஃப்ரேஸ்னே சொல்லலாம். அந்த தலைகீழ மாறிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு உண்டான ஆக்சுவல் எக்ஸாக்ட் ஃப்ரேஸ், கரெக்டான ஃப்ரேஸ் என்னென்னா இதுதான் அப்சைட் டவுன் அப்படிங்கிற ஃப்ரேஸ் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரியான சென்டென்சஸ் இன்றைக்கி பேச போகிறோம். அது பேசணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்களில் தெளிவாக இருக்கணும். நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைனாலும் சொல்கிறேன், ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷில் சென்டென்சஸில் பேசணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் மோஸ்ட்லி வந்து சப்ஜெக்டில் தான் தொடங்கும். ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் வேர்புங்கிறது வரும். இந்த இடத்துல நம்ம verb to யூஸ் பண்ண போகிறோம், அதாவது பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்பு. ஒரு சென்டென்ஸில் செய்யக்கூடிய செயலை தான் வேர்புன்னு சொல்லுவோம். அதாவது சப்ஜெக்ட் செய்யக்கூடிய செயல், இல்லைனா அங்கே என்ன செயல் நடக்கிறதோ அதை வேர்புன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த சென்டென்ஸில் எஸ்பெஷலி verb toங்கிறத நம்ம யூஸ் பண்ணி பேச போகிறோம். அதாவது பாஸ்ட் டென்ஸில் நடந்து முடிஞ்சதுக்காக பேசக்கூடிய வேர்ப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய verb to-வை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது, ஆப்ஜெக்ட்னா நான் கொஞ்சம் சிம்பிளாகவே சொல்கிறேன். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஹூம் இல்லைனா வாட் அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறது. ஹூம்னா யாரை, யாருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், யாரை யாருக்குன்னு கேட்குறோம், அதுக்கு கிடைக்கக்கூடிய பதில் தான் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். அதே மாதிரி வாட், என்ன, ஒரு சென்டென்ஸ் படிக்கும்போது என்னன்னு அந்த சென்டென்ஸில் நம்ம ஒரு கேள்வி கேட்குறோன்னு வைங்களேன், அதுக்கு கொடுக்கக்கூடிய அதுக்கு வரக்கூடிய ஆன்சரை தான் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிளும் பாருங்கள், ஷீ ரீட்ஸ் புக்கு. ஷீ ரீட்ஸ் புக்னா அவள் புத்தகம் படிக்கிறாள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஷீங்கிறது என்னென்னா சப்ஜெக்ட். நம்ம யாரை பற்றி பேசியிருக்கிறோம், அவளை பற்றி பேசியிருக்கிறோம், அதனால் ஷீங்கிறது சப்ஜெக்டு. அப்போது அவள் செய்யக்கூடிய வேலை ஷீ ரீட்ஸ், ஆக்ஷன், அதை தான் அவள் என்ன ஆக்ஷன் பண்ணுறா அப்படிங்கிறது தான் வேர்பாக வரும். அதுக்கப்புறம் அவள் என்ன படித்தா, புக்கை படித்தா. ஸோ என்ன படித்தான்னு ஒரு கேள்வி கேட்குறதுக்கு அதுக்குண்டான ஆன்சர் என்ன, புக்குங்கிறது. அப்போ இதுதான் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஷீ ஃபீட்ஸ் த பேபி, அவள் குழந்தைக்கு ஊட்டுறா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல யாரை பற்றி பேசியிருக்கிறோம், அவளை பற்றி. அவள் அப்படிங்கிறது என்ன, சப்ஜெக்ட். அவள் செய்யக்கூடிய வேலை என்ன, ஃபீட்ஸ் அப்படிங்கிறது. ஃபீட்னா என்ன, ஊட்டுறது. அப்போ செய்யக்கூடிய வேலை தான் என்னன்னு சொல்லுவோம், வேர்புன்னு சொல்லுவோம் இல்லையா. அவள் யாருக்கு ஊட்டுனான்னு கேள்வி கேட்குறோமா, யாருக்கு ஊட்டுனா, குழந்தைக்கு. அப்போது அந்த குழந்தை அப்படிங்கிறது தான் என்னது, ஆப்ஜெக்ட். இதிலையும் நம்ம தெளிவாக இருக்கணும். ஓகேவா? இப்போ கிளியர், உங்களுக்கு எல்லாமே யூஸ் பண்ண தெரியும். சப்ஜெக்ட்டு, வேர்பு, ஆப்ஜெக்ட்டும் யூஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் அப்சைட் டவுன் அப்படிங்கிற கீ ஃப்ரேஸையும் ஆட் பண்ணி எழுதணுன்னா நமக்கு சூப்பராக இந்த சென்டென்ஸை பேசக்கூடிய ஸ்கில் வந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன். verb 1 என்ன, verb 2 என்ன அப்படிங்கிறது பாருங்கள். டேர்ன், இது ப்ரெசன்ட் டென்ஸ். இதுவே பாஸ்ட் டென்ஸை சொல்லணும்னா டேர்ன்ட். ஒரு விஷயம் மாறுது அப்படி சொல்லும்போது டேர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் தலையில மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறோன்னு வைங்களேன், அந்த இடத்துல டேர்ன்டுன்னு தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வேர், அதாவது அணியறதுன்னு சொல்லுவோம். இதுவே அணிந்தேன், அணிந்தான் அப்படியெல்லாம் சொல்லும்போது
வ அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஹேங் தொங்குறது, ஓகேவா? ஒரு விஷயம் தொங்குது அப்படின்னா ஹேங்குன்னு சொல்லுவோம். தொங்கியது அப்படி சொல்லும்போது ஹங்குன்னு சொல்லுவோம். அடுத்தது ஹோல்டு பிடிக்கிறது, இப்போ ஐ ஹோல்ட் இட் அப்படின்னு சொல்லுவேன். இதுவே நான் பிடித்தேன் அப்படி சொல்லும்போது ஐ ஹெல்ட் இட் அப்படின்னு சொல்லணும், ஓகேவா? அப்புறம் லுக் பார்க்கறது, அதுவே நான் பார்த்தேன் அப்படி சொல்லும்போது ஐ லுக்ட் அப்படின்னு சொல்லுவேன். இதுவே ஃபால், இது வந்து விழுகிறது இல்லையா? ஃபால்னா விழுகிறது. நான் விழுந்தேன்னு சொல்லும்போது ஃபெல்லுன்னு தான் சொல்லணும். அதே போல் பிளேஸ், பிளேஸ்னால் இப்போ நான் ஐ பிளேஸ் இட் அப்படின்னா இதை நான் ஒரு இடத்துல வைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் இந்த மார்க்கரை வச்சேன், ஒரு இடத்துல வச்சேன் அப்படி சொல்லும்போது ஐ பிளேஸ்ட் திஸ் மார்க்கர் அப்படின்னு தான் சொல்லுவேன், ஓகேவா? ஸோ கிளியராக வேர்ப் ஒன்னா இப்போ நடக்கிறதுக்கு பேசக்கூடிய வார்த்தைகள், இதுவே வேர்ப் டூனா நடந்து முடிஞ்ச மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகள், அதாவது ஆக்ஷன் செயல்களை தான் வேர்ப் டூவில் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? இப்போது இந்த சென்டென்ஸையும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பார்த்தலாம், உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரியும். பாருங்கள், ஃபார்முலாவில் என்ன இருக்குது? சப்ஜெக்ட். சென்டென்ஸ் ரீட் பண்ணுங்கள். பசங்க விளையாடிட்டு இருக்கும்போது ஃபுல் ரூமையும் தழகீழாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோமா? ஸோ இந்த சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? சப்ஜெக்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். பசங்க அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஸோ இங்கிலீஷில் பசங்க குழந்தைங்கன்னு சொல்லும்போது கிட்ஸுன்னு சொல்லிக்கலாம், சில்ட்ரன்னு சொல்லலாம், கிட்ஸுன்னு சொல்லலாம். அப்போ கிட்ஸ், இங்கே என்ன இருக்குது? வேர்ப் டூ இருக்குது. அப்போது இங்கே ஃபுல் ரூமையும் தலைகீழாக்கிட்டாங்க அப்படி சொல்கிறோம் இல்லையா? ஸோ கிட்ஸ் ஒரு விஷயத்த டோட்டலாக மாற்றிட்டாங்கங்கும்போது டேர்ன்டு அப்படின்னு போடணும். வேர்ப் டூ போட்டிருக்கனால கிட்ஸ் டேர்ன்ட் த ஹோல் ரூம், ஃபுல் ரூமையும் டேர்ன்டு த ஹோல் ரூம் தலைகீழாக்கிட்டாங்க. அப்சைட் டவுன் எப்போ? விளையாடிட்டு இருக்கும்போது. அப்போது while they were playing. இப்போ ரீட் பண்ணுங்க. கிட்ஸ் turned the whole room upside down while they were playing அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இன்னும் சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கும்போது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும். நீங்களும் சரளமாக இங்கிலீஷில் அப்சைட் டவுன் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி பேசிடலாம். இப்போது அப்சைட் டவுன் அப்படிங்கிற ஃப்ரேஸை இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி இந்த சென்டென்சஸ்லாம் இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் லுக் அட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நீ உன் சட்டையை தலைகீழாக போட்டிருந்த அப்படின்னு சொல்கிறோம். நீ உன்னோட சட்டையை தலைகீழாக போட்டிருந்த அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன நம்ம எழுதணும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? நீ அப்படிங்கிறது இல்லையா? அப்போ யூ. அடுத்து வேர்ப் டூ, போட்டிருந்த அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வேர்பாக இருக்குது. அப்போது வேர் பண்ணுறது, வேர் பண்ணுறதோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? வோ அப்படிங்கிறது இல்லையா? யூ உன் சட்டையை, யோர் ஷர்ட் எப்படி? தலைகீழா, அப்சைட் டவுன், அவ்வளோதான். யூ வேர் யோர் ஷர்ட் அப்சைட் டவுன். இப்போ செக் பண்ணுங்கள், ஃபார்முலாவில் என்ன இருக்குது? சப்ஜெக்ட் யூ இருக்குது, வேர்ப் டு வேர் இருக்குது, ஆப்ஜெக்ட் உன்னோட ஷர்ட்டு அப்படின்னு இருக்குது, அப்சைட் டவுன் அப்படிங்கிறத முடிச்சாச்சு, ஓகேவா? இன்னும் வேறு சில சென்டென்சஸில் இன்னும் அடிஷ்னலாக தமிழில் இருக்கும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் கொடுப்போம், இல்லைன்னா அப்படியே விட்டுருவோம், ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அந்த விபத்து என் வாழ்க்கையவே தலைகீழாக்குச்சு அப்படின்னு சொல்கிறோம். அந்த விபத்து என்னோடய வாழ்க்கையவே தலைகீழ் ஆக்கிருச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த விபத்தை பற்றி தான் பேசுகிறோம். அதனால் த ஆக்சிடெண்ட், ஓகே, தலைகீழ் ஆக்கிருச்சு, ஒரு விஷயத்தை அப்படியே மாற்றி போட்டுருச்சுன்னா டேர்ன்னு எழுதணும். அதோட பாஸ்ட் டென்ஸ் எழுதணுங்கிறதுனால டேர்ன்ட், ஓகேவா? த ஆக்சிடெண்ட் டேர்ன்ட் என்னது? என் வாழ்க்கையை. டேர்ன்ட் மை லைஃப் எப்படி? தலைகீழா. அப்போது என்ன போடுவோம்? அப்சைட் டவுன். Just read the sentence now. The accident turned my life upside down அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த சென்டென்ஸ். அவன் ஐடி கார்டை தலைகீழாக மாட்டியிருந்தான். அவனோட ஐடி கார்டை தலைகீழாக மாட்டியிருந்தான் அப்படி சொல்கிறோம். அதனால் அவனை பற்றி பேசியிருக்கிறோம். அதனால் ஹீங்கிறது சப்ஜெக்ட், ஹீ மாட்டியிருந்தான்னு சொல்கிறோம். ஸோ அவன் செஞ்ச செயல், அவனோட ஆக்ஷன் என்ன இந்த இடத்துல? மாட்டுறது. ஸோ ஐடி கார்டு பேசிக்கலி எப்படி மாட்டியிருப்போம்? தொங்க தான் விட்டுருப்போம் இல்லையா? ஸோ அதனால் ஹீ
தொங்க விடுறதுக்கு ஹேங்கு, அதோட பாஸ்ட் டென்ஸ் ஹங்குன்னு எழுதுவோம். ஓகேவா? ஹீ ஹங், அவன் ஐடி கார்டை என்ன ஹங் பண்ணால் அவனுடைய ஐடி கார்டு. ஹிஸ் ஐடி கார்டு எப்படி தலைகீழா, அப்போது சிம்பிள் இல்லையா? அப்சைட் டவுன் அப்படிங்கிறது. ஜஸ்ட் ரீட் த சென்டென்ஸ் நவ். He hung his ID card upside down அப்படிங்கிறது இல்லையா? இப்போ பாருங்கள், ஆப்ஜெக்ட் செக் பண்ணலாம். he hung என்ன அவன் ஹங் பண்ணியிருந்தான், என்ன அவன் மாட்டியிருந்தா ஐடி கார்டு. அப்போ ஐடி கார்டுங்கிறது என்னது? ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல பாருங்கள், அந்த ஆக்சிடெண்ட்டில் என் லைஃபே தலைகீழாக மாறிடுச்சு. அப்போ என்ன தலைகீழாக மாறிச்சு? என்னோடய லைஃப் அப்படிங்கிறது. அப்போ மை லைஃப் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆப்ஜெக்டாக வருது இல்லையா? சரி, அடுத்தது நான் கப் காயட்டோன்னு தலைகீழாக வச்சேன். ஸோ இதுக்கெல்லாம் நான் ஆப்ஜெக்ட் சொல்ல போகிறதில்ல. ஸோ இந்த சென்டென்சஸ்க்கெல்லாம் எது ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? சிம்பிளாக இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணாதீங்க. இந்த சென்டென்சஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? சரி, நான் கப் காயட்டூன்னு தலைகீழாக வச்சேன் அப்படின்னு சொல்கிறோமா? ஸோ இந்த இடத்துல என்னை பற்றி தான் பேசியிருக்கிறோம். அப்போ நான் அப்படிங்கிறது ஐ. தலைகீழாக வச்சேன் அப்படிங்கும்போது வச்சேன்னு சொல்கிறதுக்கு ப்ளேஸ் பண்ணேன்னு சொல்லலாம். I placed, verb 2 தானே யூஸ் பண்ணணும். I placed the cup upside down. எதுக்கு? காயட்டூன்னு. அதனால் to let it dry அப்படின்னு போடலாம். ஓகே, இப்போ ரீட் பண்ணுங்கள். I placed the cup upside down to let it dry அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, அவன் ஃபோட்டோவை தலைகீழாக அனுப்பிட்டான், திரும்ப அனுப்ப வேண்டியதாக இருந்தது. அவன் ஃபோட்டோவை தலைகீழாக அனுப்பிட்டான், அதை திருப்பி அனுப்ப வேண்டியதாக இருந்ததுன்னு சொல்கிறோம். அப்போ அவன் தான் செஞ்சுருக்கான் அந்த வேலையை, அதனால் அவன்கிறது சப்ஜெக்ட். இப்போது ஃபோட்டோவை தலைகீழாக அனுப்பிட்டான், இதை மாற்றலாம். he சென்ட்னு போடுவோம். ப்ரெசன்ட் டென்ஸில் டீக்கு பதிலாக டி வரும். பாஸ்ட் டென்ஸாக மாற்றும் போது சென்ட்னு மாறிடும். ஓகேவா? அப்போது he sent the photo, தலைகீழாங்கும் போது upside down, திரும்ப அனுப்ப வேண்டியதாக இருந்தது இல்லையா? அதனால் and had to, திரும்ப அனுப்புறதுக்கு ரீசெண்டுன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? had to resend it அப்படின்னு போட்டாலே போதும். இல்லைன்னா ரீசெண்ட் த ஃபோட்டோ அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ ரீட் பண்ணுங்கள். he sent the photo upside down and had to resend it அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, அடுத்தவங்களை சிரிக்க வைக்க தான் அவன் கேப்பை தலைகீழாக போட்டான். கேப் தொப்பி தெரியும் இல்லையா? ஸோ கேப்பை அடுத்தவங்க சிரிக்கிறதுக்காக தான் அவன் தலைகீழாக போட்டான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இதில் சப்ஜெக்ட் என்ன, யாரை பற்றி பேசுகிறோம்? எப்போவுமே சப்ஜெக்ட் வந்து தமிழில் முதலெடுத்தோன்னே இருக்கும்னு இல்லை, இங்கிலீஷில் தான் அதனுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா பேசிக்காக சப்ஜெக்ட்லேருந்து தான் மோஸ்ட்லி ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப ரேர் வேறு இம்பரேட்டிவ் சென்டென்சஸில் தான் வேர்பில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரொம்ப ரேராக ஸ்டார்ட் ஆகும், ஆனால் மோஸ்ட்லி சப்ஜெக்டில் தான் ஸ்டார்ட் ஆகும் இங்கிலீஷில். அதனால் இதில் எது சப்ஜெக்ட்டு நீங்கள் கண்டுபிடிங்க. அடுத்தவங்களை சிரிக்க வைக்க தான் அவன் கேப்பை தலைகீழ போட்டான்னு சொல்கிறோம். யாரை பற்றி பேசுகிறோம்? இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ அவனை பற்றி தான் இந்த இடத்துல பேசியிருக்கிறோம். அதனால் அவனுங்கிறது தான் என்னது? சப்ஜெக்ட் இல்லையா? ஹீ கேப்பை தலைகீழாக போட்டான் அப்படி சொல்கிறோம். அதனால் ஸோ அணியறது, போடுறது, இது எல்லாத்துக்குமே வந்து வேர் பண்ணுறதுன்னு சொல்லும். அதனுடைய பாஸ்ட் டென்ஸுங்கும் போது ஓ அப்படிங்கிறது இல்லையா? ஹி ஓ யாரோட கேப்? அவனோட கேப் தானே. ஹிஸ் கேப் upside down. எதுக்கு? அடுத்தவங்களை சிரிக்க வைக்க தான் அப்படி சொல்கிறோம். அதனால் just to make others laugh, சிரிக்க வைக்கிறதுக்காக தான். ஓகே, இப்போ ரீட் பண்ணுங்கள். He wore his cap upside down just to make others laugh அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, பிளான் எல்லாம் தலைகீழாக மாறிடுச்சு, அதனால் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ண வேண்டியதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். கேன்சல் பண்ண வேண்டியதாக இருந்தது. இங்கேயும் பாருங்கள்,
திரும்ப அனுப்ப வேண்டியதாக இருந்ததுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்ய வேண்டியதாக இருந்தது அப்படின்னா had to போட்டு எழுதும். ஓகேவா? சரி, மாற்றலாம். பிளான் எல்லாம் தலைகீழாக மாறிடுச்சு. ஸோ பிளான் பற்றி தான் பேசுகிறோம் இந்த இடத்துல. அப்போது த பிளான்னு சப்ஜெக்டில் எழுதுவோம். த பிளான் எல்லாம் மாறிடுச்சு, தலைகீழாக மாறிடுச்சு. turned. The plan turned upside down. அதனால் ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ had to cancel everything. Just read the sentence. The plan turned upside down, so had to cancel everything அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, அவன் ஃபோனை தலைகீழாக பிடிச்சான்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல அவன் he செஞ்ச வேலை என்ன? ஃபோனை தலைகீழாக பிடிக்கிறது இல்லையா? ஸோ பிடிக்கிறத என்னன்னு சொல்லுவோம்? ஹோல்டுன்னு சொல்லுவோம். இப்போது நான் இதை பிடிச்சிருக்கேன் மார்க்கர் அப்படின்னா ஐ ஹோல்ட் திஸ்ன்னு சொல்லுவோம். இதுவே பிடிச்சேன் அப்படின்னாலாம் சொல்லும்போது ஹெல்டுன்னு போடுவோம் இல்லையா? முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? he held the phone தலைகீழா upside down. Read it. He held the phone upside down அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். Let's move on to the next sentence. பர்த்டே பார்ட்டிக்கு அப்புறம் கிச்சனை பார்க்கறதுக்கு தலைகீழாக இருந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதை மாற்றும் போது ஃபர்ஸ்ட்டு இது எதை பற்றி பேசியிருக்கிறோம் அப்படின்னா கிச்சனை பற்றி தான் பேசியிருக்கோம். அப்போ கிச்சன் அப்படிங்கிறது என்னது? சப்ஜெக்டாக வரும். த கிச்சன். அடுத்து verb என்னவா இருக்குது? பார்க்கறதுக்கு. ஸோ செய்யப்பட்ட வேலைங்கிறது பார்த்தது, அதனால் பார்க்கறது அப்படிங்கிறத verb வரும். த கிச்சன் பார்க்கறதுக்கு அப்படின்னா லுக்குடு. லுக்கோட பாஸ்ட் டென்ஸ் லுக்குடு அப்படிங்கிறது. ஓகேவா? த கிச்சன் லுக்ட் தலைகீழாக இருந்தது. அப்சைட் டவுன் எப்போ? பர்த்டே பார்ட்டிக்கு அப்புறம். ஆஃப்டர் த பர்த்டே பார்ட்டி. Just read this sentence. The kitchen looked upside down after the birthday party அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அடுத்தது, அந்த நியூஸ் எண்ணத்தை தலைகீழாக மாற்றிடுச்சு. அந்த கேக் தலைகீழாக கீழே விழுந்துருச்சு. ஸோ இந்த 2 சென்டென்சஸும் தான் இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க். ரொம்ப ஈஸியான சென்டென்சஸ்ஸு. இந்த 2 சென்டென்சஸையும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஈஸியான டாபிக், ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக். நம்ம டெய்லியுமே இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஒரு கான்வர்சேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான சென்டென்சஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்றைக்கான லெசன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒன்றா தான் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.